தாவீது நம்மளை போல சாதாரண ஒரு மனிதன். தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தான். வசனம் சொல்லுது, நான் கறவை ஆடுகளுக்கு பின்னாடி போய் கொண்டிருந்தேன். மழை என்னை வாட்டி எடுத்தது, குளிர் என்னை வாட்டி எடுத்தது, சரியாக சாப்பாடு எனக்கு கிடைக்காது. ஒரு விஷயம் கரடி வந்து பயமுறுத்தும், ஒரு விஷயம் என்னது கரடி வந்து, ஒரு விஷயம் சிங்கம் வந்து, இப்படிதான் என்னை பயப்படுத்திக் கொண்டிருக்கிற காட்டுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருந்தேன். அடுத்த வேளை என்ன செய்வது எனக்கு தெரியாது. இருள் நைட்டு வரும்போது இருள் என்னை பயப்படுத்திக் கொண்டிருந்த வேளை, ஆனாலும் தேவனாய கர்த்தர் இன்றைக்கு என்னை ராஜாவாக உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? ஒன்றே ஒன்றுதான், ஒன்றே ஒன்றுதான். நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று, எனக்கு அரமனை இருக்கிறது, பெரிய பெரிய பங்களாக இருக்கிறது, அரமனையை கட்டி வைத்திருக்கிறேன். தினந்தோறும் ஒவ்வொரு பாஸ்டர் கூட்டி கொண்டு வந்து என் வீட்டில ஜெபிக்க முடியும், ஒவ்வொரு ஊழியக்கார கொண்டு வந்து என் வீட்டில ஜெபிக்க முடியும். ஏன் சொன்னால் அந்த அளவுக்கு எனக்கு வசதியும் வாய்ப்புகளும் கர்த்தர் எனக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். ஆனா அது எனக்கு விருப்பம் இல்ல. ஆலயத்துக்கு போகலாம் என்று சொல்லும் போது என் உள்ள மனமகிழ்ச்சியா இருந்தது, என் உள்ள மகிழ்ச்சியா இருந்தது. ஏன் என்று சொன்னால் இந்த உலகத்து பொருள் எல்லாமே ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இல்லாம போகும். ஆனா என் தேவனாய கர்த்தர் அவர் நிரந்தரமானது. அவரை நான் பிடித்துக் கொண்டு என்று சொன்னார் இந்த உலகத்து பொருள் அத்தனையும் எப்பொழுதுமே எனக்கு குறையில்லாம இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் புத்தகத்துல 27வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்பேன். மனப்பாடமா தெரியும். ஒன்றே நான் கேட்டேன், அதுவே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பது. ராஜாங்க ஜனங்களை மேய்க்கிறவன், ஜனங்களை வழிநடத்துகிறவன், யுத்தத்துக்கு எப்பொழுதுமே தயாரா இருக்கணும். சத்துரு அவன் கூட வந்துடுவான், சத்துரு எப்ப வேணாலும் தேசத்துக்குள்ள வந்து விடுவான். எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கணும், விழித்திருக்கணும், ராணுவத்தோடு இருக்கணும். எப்ப சத்துரு வருவான் தெரியாது, படையெடுத்து வருவான் தெரியாது, பயத்தில் இருக்க வேண்டும். ஆனா தாவீதுக்கோ அந்த பயம் இல்லை. ஏன் சொன்னால் கர்த்தரை நான் தேடினால் கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. நான் கர்த்தரை பிடித்துக் கொண்டார், கர்த்தருடைய ஆலயத்திலே சமூகத்தில் இருந்தார், அவர் எல்லாவற்றையுமே பார்த்துக் கொள்வார். அதான் எசேக்கியா சொல்லுகிறான். எசேக்கியா 2 ராஜாக்கள் புத்தகத்துல 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 14 வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 19-14. கர்த்தருக்காக இருந்து தள்ளிவிட்டார்கள், எடுத்து 2 ராஜாக்கள், 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் 19-14. எசேக்கியா ஞானாதிபதிகளின் கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் போதும். என்னங்க சொல்லுகிறானுங்க? சத்துரு அவனுக்கு பணி எடுத்து வாரா, சத்துரு அவனுக்கு ஒடுக்கும்படி வாரா, சத்துருவனை நாசம் பண்ணும்படி வாரா, சத்துருவனை முடிச்சு கட்டும்படி வாரா, சத்துருவனை கேவலமாய் பேசுறான், சத்துருவனை அவமானப்படுத்துகிறான். ஆனா எசேக்கியா என்ன செய்யறான்னா ஒன்றும் செய்யல. நிருபத்தை வாங்கினான், ஆலயத்துக்கு கொண்டு போனான், தேவன் சமூகத்துல விரித்து அதை அப்படியே ஒப்புச்சான், படித்தான். நடந்த சம்பவம் என்ன தெரியுங்களா? 35வது வசனத்தை வாசிக்கிறேன். 35 வருஷம் அன்று ராத்திரி சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 1,09,000 பேரை 1,09,000 பேரை சங்கரித்தான். யாருங்க? இவன் சண்டைக்கு போல. அதான் தாவீது சொல்றான், நான் யுத்தம் பண்ண போக வேண்டிய அவசியம் எனக்கு தேவையில்லை, ஒருத்தரோட போராடுறதுக்கு தேவையில்லை, நான் நல்லவனா காட்டுவதற்கு எனக்கு தேவையில்லை. எனக்கு ஒன்றே ஒன்று போதும், தேவனுடைய ஆலயம் போதும். எனக்கு ஒன்றே ஒன்று போதும், தேவனுடைய சமூகம் போதும். அதனாலதான் ஆதி காலத்துல எல்லாம் நீ எடுத்து பாருங்க,
பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில, ஜெயித்தவருடைய வாழ்க்கையில, வெற்றி அடைந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் எடுத்து பாருங்க. இந்த உலகத்தில் ஊழியம் செய்தவருடைய வாழ்க்கை, வெற்றி அடைந்தவருடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க. அவர் எப்பொழுதுமே டைம் இருக்கும் போதெல்லாம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை வைத்திருந்தார். ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். உங்களுக்கு எப்ப டைம் இருக்குதோ, ஆதி திருச்சபையை போல நீங்களும் மாறுங்க. ஆதி திருச்சபையை போல நீங்களும் மாறுங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை வாழ்க்கையிலே பிரகாசிக்கும்படி செய்வார். அல்லேலூயா.